இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் நல்லவர், மாறாதவர். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகளாக இருக்கிறது. ஒரு நாளும் நம்மளை கைவிடாத வார்த்தைகள். இந்த நாளுக்கு தேவையான எல்லா சக்தியையும் பலத்தையும் தேவனுடைய கிருபையும் தந்து வழிநடத்துவதற்கு தேவன் புதிய நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். இந்த வசனத்தில் மார்க்கத்தை பற்றி, வழியை பற்றி, பாதைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பாதைகள், தேவனுடைய வழிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழிகளில் தேவன் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது இடுக்கண் நம்மளுக்கு வராது. தேவனுடைய வழிகளில் நாம் ஓடும் பொழுது இடறிவிடவும் மாட்டோம். நம்மளை அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஜெபிப்போம்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும், உம்முடைய பாதைகளில் என்னை நடத்தி செல்லுங்க, நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கும் வண்ணமாக தான் நம்மை நடத்தி செல்கிறார். ஆனால் அவர் நம்மை வழி நடத்தும் பொழுது ஏன் இந்த பாதையில் போகிறோன்ற ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமோ நம்மளுக்கு வரும். அப்போ நாம் ஜெபிக்கிற பிரகாரம் தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்போ நம்மை வழி நடத்துகிறவர் தேவன் தான் அப்படின்றத நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். நடத்துனர் கர்த்தர் என்பதை நம்புங்கள். என்னுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு சில நாள் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். இந்த வழியில் போகணும், இதை செய்யணும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பல நாட்களில் அப்படிப்பட்ட சத்தமோ அப்படிப்பட்ட தரிசனமோ எதுவும் ஏற்படாது. அப்போ என்ன செய்வேன்னா, எப்பவும் போல ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் அந்த நாளை எதிர்கொள்ளுவேன். இந்த நாள் முழுவதும் தேவன் தான் என்னை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்கொள்வேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நம்மை நடத்துகிறபடியால் பல்வேறு விதமான ஆபத்திலிருந்து, பல்வேறு விதமான ஆக்சிடென்ட்ஸிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே அறிந்த பிரச்சனைகளுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். அறியாத பல பிரச்சனைகளிலிருந்து தேவன் தம்முடைய வழியில் நடக்கிறதுனால நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மேல் இரக்கமாக இருக்கிறார், தேவையான எல்லா தயவும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவர் நம்முடைய உட்கார்தலையும் நம் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறார். நம்ம எப்போ உட்காடுறோம், எங்கே உட்காடுறோம், எப்போ எந்திரிக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வழியில் நம்ம நடக்கும் பொழுது இடுக்கண் ஏற்படாது. அந்த வழியில் நம்ம ஓடும் பொழுது இடறி விழவும் மாட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களை நடத்துகிறவர் கர்த்தர், உங்களை வழி நடத்துகிறவர் தேவன். அவர் மேலே நம்பிக்கையோடு விசுவாசோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் தேவன் உங்களை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய வழிகளில் நடங்க. அவர் எந்த சித்தத்தை வச்சிருக்கிறாரோ அதை நீங்கள் எதிர்பார்த்து அதில் ஆசைப்பட்டு அதில் நடங்க, அதில் ஓடுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். அவர் வழிகளில் நடக்கிற உங்களை தேவன் இன்றைக்கு உயர்த்தி அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க இந்த நல்ல நாளை கொடுத்துருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.